தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று ஐயன் வள்ளுவன் வாயிலாக என குறைத்த செந்தமிழாம் என் தமிழுக்கும் எப்போதும் வாய்த்திடுமேனும் நம்மில் யாவர்க்கும் அந்த நிலை பொதுவாகும். 130 கோடியும் வாழ்வோம், வீழில் 130 கோடி முழுமையும் வீழ்வோம் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய என் தாய் தமிழ் நாட்டிற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தோர் துன்பம் கலைந்து அஃதே ஆறுதல் தான் கொண்டோங்கி வளர்ந்து மெடுக்காய் நடைபோட்டே செல்லும் எங்கள் திறன் காட்ட மேடையாம் என்றென்றும் நீயே என நான் எழுத காரணமாய் அமைந்த இந்த சிபிஎஃப் பொதுமன்றத்திற்கும் இதன் உறுப்பினர் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த பட்டிமன்றத்திலே உங்களிடத்திலே பேச காத்து கொண்டிருக்கக்கூடிய நமது தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய 78வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். பேரண்டம், அதில் சிறு துண்டா இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி மருவி இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது எல்லாரும் நம்ம எல்லாம் ஓரளவுக்கு படித்தவர்கள் தான், அதெல்லாம் நல்லா நம்ம அறிஞ்சிருப்போம். அப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து வந்து இன்றைக்கி நவீன யுகத்தில் நம்ம காலச்சு இன்றைக்கி நம்ம நடக்கிறோன்னு சொன்னால் நிறைய பேரோட அர்ப்பணிப்புகள், நிறைய பேரோட கண்டுபிடிப்புகள்லாம் அதில் முக்கிய பங்காக இருக்கும். அப்படி நிறைய கண்டுபிடிப்புகள் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும், நம்ம அது என்ன சொல்கிறதுன்னா நமக்கு தீமை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கண்டுபிடிப்புமே பயன் எந்த அளவுக்கு தருதோ தீமை அந்த அளவுக்கு தரும். அது இயற்கையோட விதி. அந்த பயனை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு தீமையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு தான் இத்தனை காலம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இன்றைக்கி நவீன யுகத்தில் நம்ம எல்லாம் மாட்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னால் இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் வீடியோ. சாதாரண சிறு குழந்தைகள் முதல் இன்றைக்கி சோறு ஊட்டணும்னு சொன்னால் அந்த காலத்தில் பாட்டி அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலாவை கட்டி நிலாவில் ஒரு பாட்டி வடை சுடுதுன்னு கதை சொல்லி நமக்கெல்லாம் சோறு ஊட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நம்ம சோறு ஊட்ட என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஃபோனை ஆன் பண்ணி ரீல்ஸை வச்சு கொடுக்கணும். அது வச்சு அப்படியே ஃபிங்கரை வச்சு தேய்ச்சி பார்த்துக்கிட்டே கொடுக்குற வாய்ஸ் வர ஒழுங்காக சாப்பிடுது. அப்படி கொடுக்கலன்னா அது சாப்பிட மாட்டேங்குதுங்கிற மனநிலைக்கு இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ, அதாவது ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வீடியோ நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி விட்டுச்சு. நம்ம அதிலேருந்து மீளணும்னு சொன்னால் மிக சுலபம் இல்லை, அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி அந்த ரீல்ஸில், அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நாம் எல்லாம் நன்மை அடைகிறோமா தீமை அடைகிறோமா, இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பில் நன்மை அடைகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு நம்ம பொதுமன்றத்தின் சார்பில் அதன் தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய உரையை இங்கே நிகழ்த்த காத்திருக்கக்கூடிய நபர் நமது தோழர் மதிப்பிற்குரிய அக்னி அவர்கள். அந்த அணியில் நன்மை தருகிறதே அப்படின்னு பேசக்கூடிய மேலும் 2 நபர்கள், தோழி மாதங்கி மற்றும் தோழி அஸ்திரா அவர்கள். இவங்க நன்மை தருகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இடத்துல பேச காத்திருக்காங்க. அடுத்து அப்படிலாம் இல்லைங்க, அது தீமை மட்டும்தாங்க கொடுக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து தங்களுடைய வாதங்களை முன்வைக்க தோழி பெருமதிப்பிற்குரிய குடி அவர்கள் அந்த அணியின் தீமை தருகிறதே அப்படிங்கிற அணியின் தலைவியாக இங்கே பொறுப்பேற்று தன்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அவருடைய அணியிலிருந்து தோழி கொபாசிட்டிக் மற்றும் தோழி மெலோ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய வாதங்களை முன்வைக்க காத்திருக்கிறாங்க. சரி, இந்த ரீல் ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்ன காரணம்? நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுலேருந்து செத்த பணத்தை அடக்கம் பண்ணுற வரைக்கும் இந்த ரீல் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் எல்லா இடத்துலையுமே பெருவாரியாக ஓடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலையில் எழுந்திரிச்சு கணவன் மனைவி அந்த பரஸ்பரம் நிகழ்வுகள் எல்லாமே இன்றைக்கி ரீல் ஷார்ட்ஸ் வீடியோ முன்னிலைப்படுத்தினதாக தான் இருக்குது.
ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு அன்பை காட்டுறதுக்கும் சரி, ஒரு மனைவி கணவனிடத்தில் அன்பை காட்டுறதுக்கும் சரி, ரீல் ஷார்ட்ஸ் வீடியோ முன்னுதாரணமாக வச்சு செயல்படக்கூடியதாக நம்ம மாறிட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதனால் மட்டும்தான் இந்த டாபிக் எடுத்து நம்ம இந்த தடவை பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இந்த தலைப்பில் நம்மளை பேச அனுமதி தந்த தோழி ஆதினி அவர்களுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு, தோழி ஆதினி அவர்களே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த தலைப்பை நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு நம்ம முதல்ல அழைக்க போகிற நபர் எப்போவுமே எதையுமே பாசிட்டிவாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்காக அந்த முன்னோர்களின் பேச்சு நம்ம மதித்து நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நன்மை தருகிறதே அப்படிங்கிற அணியிலிருந்து பேசுகிறதுக்காக தோழி மாதங்கி அவர்களை நம்ம அழைக்கலாம். தோழி மாதங்கி வாங்க, உங்களுடைய சொற்பொழிவு நிகழ்த்திட்டு போங்க. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. வணக்கம், நான் உங்கள் தோழி மாதங்கி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இப்போது பேச வந்திருக்கிற தலைப்பு ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் மனிதர்களுக்கு நன்மை என்பதை பற்றி கூற வந்துள்ளேன். நடுவரே, நீங்க ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ்ன்னு சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்துட்டீங்க. அது என்னன்னு தெரியாம நான் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட போய், தம்பி ஷார்ட்ஸ்னா என்னடா தம்பின்னு கேட்டேன். அதுக்கு அவன் இருங்கக்கா வரேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் ஒரு அரைக்கால் அளவுக்கு ஒரு டவுசரை காட்டினான். இதுதாக்கா ஷார்ட்ஸ்ன்னு சொன்னான். நானும் இதுவான்னு யோசிச்சுக்கிட்டு இது நன்மை தானேன்னு நினச்சிக்கிட்டு இதை ஏன் நடுவர் பாப்பாய் தலைப்பாய் எடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டேன். அவங்கிட்ட மறுபடியும் ரீல்ஸ்னா என்னடா தம்பின்னு கேட்டேன். ஓ, அதை கேட்குறீங்களான்னு என் மொபைலை வாங்கி இதுதாக்கா ஷார்ட்ஸு, இதுதாக்கா ரீல்ஸுன்னு சொன்னான். அப்போதான் எனக்கு விளங்குச்சு ஷார்ட்ஸ்னா குறும்படம்னு. பாருங்க மக்களே, ஷார்ட்ஸ்னா ரீல்ஸ்னா என்னன்னு தெரியாமலே பட்டிமன்றத்தில் என்ன சேர்த்துட்டாங்க இந்த நடுவர் பாப்பாய் அவர்கள். இதை கேட்டுட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் நன்மையை பற்றி பேசுகிறேன், கேளுங்க. நடுவரே, உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. இப்போது ஷார்ட்ஸ்னால குழந்தைகளும் சரி, இளைய தலைமுறையும் சரி, இளைஞர்களும் சரி, ஏன் பெண்கள் கூட பாடல் மூலமாவோ ஆடல் மூலமாவோ நகைச்சுவை மூலமாவோ தன்னோட நடிப்பை ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸில் தன்னோட திறமையை வெளிப்படுத்த இது ஒரு மேடையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நிறையா பேரோட வாழ்க்கை சினிமா உலகத்துக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவங்களோட கனவை கொண்டு போக முடியாத சூழ்நிலையும் இருக்கும். அந்த சூழ்நிலையை சரி பண்ண ஏற்றவாறு இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் உபயோகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி ஷார்ட்ஸும் மற்றும் ரீல்ஸ் அவங்க திறமையை வெளிப்படுத்தினவங்க இப்போ சினிமா ஃபீல்டுக்கு போய் அவங்களோட நடிப்பு திறமையை வெளிக்கொண்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க திறமைக்கு நடிகன் என்ற பேரும் கிடைச்சி நடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அவங்களோட கனவும் நிறைவேறின ஃபீல் கிடைக்கிது. நடுவரே, என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புங்கிறது ஒரு அற்புதமான செயல்னு சொல்லுவேன். ஏன்னா யாராலையும் நடிப்பில் நவரசத்தையும் கொண்டு வர முடியாது. அந்த நவரசத்தையும் தன்னோட உணர்வால் கொண்டு வர்றங்கிறவங்களுக்கு தான் இது வாழ்க்கையின் லட்சியமாகவும் இருக்கும். அந்த நவரசம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கேளுங்க. ஸ்ருங்காரம் காதல் அழகு, ஹாஷியா சிரிப்பு நகைச்சுவை, கருணா சோகம் அனுதாபம், ரௌத்ரா கோபம், வீர தைரியம் வீரம், பயனக பயங்கரம் பயம், பீபித்யா வெறுப்பு, அற்புத அதிசயம் ஆச்சரியம், சாந்தா அமைதி. இப்படி டக்கு டக்குன்னு மாற்றி நடிக்கிறது கஷ்டமான ஒன்று. ஆனால் ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க நடிகன் ஆகிறாங்க. சிலர் இதை பொழுதுபோக்காகவும் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் மனிதர்களின் வாழ்க்கைக்கு மிக தேவையானதும் மற்றும் வாழ்க்கைக்கு முக்கியமானதும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் நல்ல விஷயங்களாக எடுத்துக்கிட்டா நன்மையை எப்போதும் நமக்கு என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னோடு உரையாடும் அனைவருக்கும் நன்றி.
மாதங்கி சிறப்பான தனது பேச்சை நிறைவு செய்திருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஷார்ட்ஸ் வீடியோனா என்னன்னே தெரியாத அப்பாவியாக இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட உரையில். முன்னாடிலாம் ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இந்திய பிரஜை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நீ ஸோ இந்த மாதிரி அப்பாவியாக இருக்காதீங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்க. சரி, உங்களுடைய உரையில் நிறைய பாயிண்ட்டுகளை நீங்கள் முன் வச்சு பேசியிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறீங்க. உங்கள் தரப்பில் ஒரு நடிகன் ஆகணும், ஒரு சினிமாவுக்கு போகணும்னு சொன்னால் அவங்களுக்கு திறமைகளை வளர்க்கணும். அப்படி திறன் வளர்ப்பாக இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வீடியோக்கள் அவங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத முன் வச்சு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ சமீப காலமாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மதுரையில் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் ஒருத்தர் தன்னோட நடிப்பு திறமையால் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். எத்தனை பேட்டிகள் நான் ஒரு நாள் அவரோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து யூடியூப்பில் பார்த்தா வரிசையாக அவருடைய வீடியோவாக வந்துட்டுருக்கு. அவர் கொடுத்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 30-40 யூடியூப் சேனலில் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அது இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மாதங்கியவங்க அவங்களோட வாதத்தை இங்கே முன் வச்சுருக்கிறாங்க. நடிக்கிறதுக்கு நவரசம் வேணும். நவரசம் என்னென்னங்கிறதையும் அழகாக சொல்லி அது இந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு வளர்த்து கொடுப்போம் அப்படிங்கிற அவங்களோட நம்பிக்கையும் சொல்லி அவங்களோட உரையை நம்ம சிறப்பாக முடிவு செஞ்சுருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன தான் நன்மை கொடுக்குதுன்னு நம்ம பேசினாலும் அதில் தீமை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கணும்ல. ஸோ தீமை தருகிறதே அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு தோழி கோபா சிட்டிக் அவர்களை நம்ம கூப்பிட்றோம். கோபா சிட்டி, வாங்க, உங்களோட உரையை கேட்கவும் நாங்கள் ஆவலாக காத்துட்ருக்கோம். பேசுங்க பார்க்கலாம். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா. வணக்கம், நான் உங்கள் தோழி கோபா சிட்டிக். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸ் மனிதர்களுக்கு தீமையே என்பதை எடுத்துரைக்க வந்துள்ளேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் பார்ப்பீங்களா, இல்லை யூடியூப் வீடியோ ஒரு 8 minutes 10 minutes கண்டென்ட் பார்ப்பீங்களா? நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இன்ஃபர்மேஷன் வரா மாதிரி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கண்டென்ட் வரும். காமிக்ஸு, எக்கனாமிக்கல், எமோஷ்னல் வீடியோஸு, சினிமா காமெடி கிளிப்ஸு, மீம்ஸு, இப்படி நிறைய. அப்படி இருக்கும்போது இவென்ச்சுவலாக வாட் ஹேப்பன், இட்ஸ் பீப்புள் கெட் அட்ராக்டட் டு இட்ஸ். இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். யூஸ்வலாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 8 to 40 minutes தான் இருக்கும். இப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 seconds, ஒரு 1 minuteக்குன்னு வேறு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ மைண்டு டக்குன்னு வேறு யோசிக்குது, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கிறது இல்லை. இதனால் இந்த அட்டென்ஷன் ஸ்பேனோட டைமு இன்னுமே குறையுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குழந்தைய ஒரு பேரண்ட்டு படிக்க வைக்கிறாங்க இல்லையா? ஒரு 5 minutes கூட அந்த குழந்தையால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸ்டடீஸில். அதுக்குள்ளே அம்மா தண்ணி, ரெஸ்ட் ரூம், இல்லை பசிக்குது இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. டென்ஷனான பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுது, அடிக்கக்கூடாது, குணமாக வாயால் சொல்லணும். இது பரவாயில்ல, இன்னொரு குழந்தை எப்போம்மா வீட்டுக்கு விடுவ அப்படின்னு அவங்க அம்மாவே பார்த்து கேட்குது. ஸோ இதெல்லாம் வீடியோவில் பார்த்துட்டு இதே மாதிரி குழந்தைங்க அவங்க அம்மா படிக்க சொல்லும்போது அதை சீரியஸாக எடுத்துக்காமல் காமெடியாக பண்ணுது. இதையும் அந்த பேரண்ட்டே வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாக போடுறாங்க. இப்படி தான் என் பக்கத்து வீட்டு மாமி அவங்க பையனை போட்டு படிக்க சொல்லி அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பையன் அழுதுட்டு, இப்படி அடிச்சேன்னா நான் உனக்கு சம்பாரிச்சு தர மாட்டேன், அன்பாக பேசினாதான் சம்பாரிச்சு தருவேன் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் போயிட்டு, தம்பி தப்புப்பா, இப்படிலாம் அம்மாட்ட பேசக்கூடாதுப்பான்னா,
அட் அ டைமில் 3 பேர் என்னை பார்த்து முறைச்சாங்க. யார் அந்த 3 பேர் தானே பார்க்குறீங்க? அந்த பையன், அவங்க அம்மா, வீடியோ எடுத்துகிட்டு கேமரா கையில் வச்சுருந்தா அவங்க அப்பா. ஏன் முறைக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு என் பையனுக்கு இவ்வளோ நேரம் ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சுட்டு இருந்தா நீ வந்து இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டியே. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸோட அந்த தாக்கம் வந்து இளம் தலைமுறையினை மட்டும் இல்லை, பெரியவங்களையும் எவ்வளோ வந்து பாதிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ உள்ள நிலைமை. இப்போ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க லைஃப்பில் வந்து என்னென்னலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்குதோ அது வந்து அப்பப்போ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஒரு வீட்டம்மா என்ன பண்ணுச்சு, சரி அந்த வீடியோ வந்து பார்த்துட்டே இருந்துச்சு, அந்த ஷார்ட்ஸ்லாம். அதில் வந்து ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டை செல்லமாக அடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த வீட்டம்மா நம்ம ஹஸ்பண்ட் வந்தால் இப்படி அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தார். பாவம் அந்த மனுஷன் ஆஃபீஸில் எம்டி கிட்ட திட்ட வாங்கி டிராஃபிக்கில் வண்டியை ஓட்டி டின்னர் வாங்கிட்டு வந்து பால் பாக்கெட்டு இன்னும் என்னென்னலாம் வேணுமோ வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு நொந்து பாவம் மனுஷன் வந்திருக்கான். அவனை போயிட்டு செல்லமாக அடிக்கிறேன்னு பட்டுன்னு பின்னாடி அடிச்சிருக்கு. டென்ஷன் ஆனவன் விட்டான் ஒரு வர. உடனே அந்த அம்மா, ஐயோ என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, என்ன சாகடிக்க பார்க்குறாங்கன்னு கேஸை கொடுத்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ரீல்ஸ் வந்து விட்டால் ஃபேமிலிக்குள்ளே டைவர்ஸே வாங்கி கொடுத்துரும் போல். ஸோ இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு மூவி வந்துச்சு இல்லையா, ராயன் மூவி. அதில் அந்த வாட்டர் பாக்கெட் சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஒரு 5 years ஒரு குழந்தை அதே ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணோட அந்த பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, ரீல் பண்ணிகிட்ருக்கு. மஜவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஐயா பஞ்சு மிட்டாயா, ஆமாம் பஞ்சு மிட்டாயா அப்படின்னு. இந்த ஏஜில் நம்மெல்லாம் 5 yearsல பஞ்சு மிட்டாய் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பையன் மஜாவா இனிக்கிறிய பஞ்சு மிட்டாயான்றான். அவனுக்கு அதுக்கு மீனிங்கே என்னன்னு தெரியல இல்லையா? ஆனால் குழந்தை வந்து பார்த்து அது அப்படியே பண்ணுது. ஸோ இந்த ரீல்ஸ் வந்து ஷார்ட்ஸ் என்ன மாதிரி தாக்கத்தை குழந்தைங்க மனசில் ஏற்படுத்தியிருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னா, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து மக்களுக்கு தீமையே. மக்களுக்குன்னா சின்ன ஏஜ் குரூப்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே அவங்க மனசில் வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தல, ஒரு கெட்ட தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா அடிக்ட் ஆகிட்டோம் இல்லையா? அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும் நம்ம குழந்தைங்கள. ஃபஸ்ட்டு நம்ம பெரியவங்களாக நம்ம முதல்ல அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷனுக்கு நம்ம அதை வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்னாடி வச்சு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் மக்களுக்கு தீமையே தீமையே என்று சொல்லி என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஆஹா, இன்னி படல் எடுத்துட்டீங்க. இப்போ பசிக்கு என்னையா சும்மா நன்மை தருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ தீமை இருக்குது பார்த்தீங்களான்னு சொல்லி எவ்வளோ அழகாக தன்னோட உரையை நிறைவேற்றி செஞ்சுருக்கிறாங்க. மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவ ரீதியாக அவங்களுடைய மனநிலை இந்த ரயில் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் உண்மையில் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். கணவன் மனைவி ஷார்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. நம்ம அந்த வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்யோன்யமாக நடக்கிற விஷயங்களை அதை எடுத்து இந்த பொதுவெளியில் வெளியிடும்போது அதை பார்த்து இன்னொருத்தவங்க அதே மாதிரி செஞ்சு அடிப்படுறதுலாம் நம்ம நிறைய பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உண்மைதான். அதெல்லாம் நம்ம அது டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுதுங்கிறதுலாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னது போல் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த கணவன் சொன்னார், அந்த மனைவி வந்து அந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஷார்ட்ஸில் வர மாதிரி என்னை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே. அந்த கணவரும் சரி நம்ம மனைவி ஆசைப்படுறாங்க, சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. நம்ம
இப்போ என்ன சொல்ல, பிரியமான தோழி படம் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் வர ஒரு காட்சியை இவங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பண்ணின அன்றைக்கி சாயந்தரம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காருன்னு. நான் சரின்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் பார்க்க போனேன். மனுஷன் பாவம் கையில் கட்டு போட்டு படுத்து கிடந்தார். என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எப்பவும் ஒழுங்காக தாங்க போவேன், நீங்கள் பொண்டாட்டி முகத்தில் முழிச்சிட்டு போனேங்க, போனதுக்கு எதுவுமே விளங்கலைங்க என்ன சொன்னார். சொல்லும் பொழுதே அவருடைய கண்கள் கலங்கி என்ன சொல்கிறது, அவருடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னுதாரணமாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா கண்டிக்கிறாங்க, உடனே குணமாக வாயால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறது. இது ஆக்சுவலாக அந்த குழந்தை சொல்லும்போது அதை பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதை ரீக்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த பெரிய மனுஷங்கள்லாம் இருக்குங்கள, அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக இந்த ஃபோனே இனிமேல் நமக்கு வேணான்னு தூக்கி போட்டு உடைக்கலான்னு கூட சில நேரங்களில் நமக்கும் தோணத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்னால இது நமக்கு தீமையை தான் தருதுங்கிறது அவங்க வாதம். அந்த வாதத்தை அவங்க முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. சரி, ஓகே. நம்ம அதுக்கடுத்ததாக இப்போ நன்மை தருதுன்னு மறுபடியும் பேச ஒருத்தர் காத்திருக்காருல்ல, அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்டால் தானே நம்ம முடிவுக்கே வர முடியும். அடுத்ததாக நன்மை தருகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்மளிடத்தில் பேச தோழி அஸ்திரா அவர்கள் வர்றாங்க. அஸ்திரா வாங்க, உங்களோட பேச்சு எங்களுக்கு அப்படியே பேசி காமிங்க, என்ன தான் பேசுகிறீங்க, என்ன பாயிண்ட் பேசுகிறீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நான் உங்கள் டெவில் அஸ்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நான் நம்மளுடைய 78வது சுதந்திர தினத்தோட சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றத்தில் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் நம்மளுக்கு நன்மை தருகிறதா தீமை தருகிறதா என்ற தலைப்பில் நான் நன்மையே தருகிறது அப்படிங்கிறது தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எப்படி நன்மை தருதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, இல்லை ரீல்ஸ் எடுக்கிறாங்கனாக்கா நிறையா பொருள் செலவு, பண செலவு இதெல்லாம் தேவை கிடையாது. படம் எடுக்கணும்னா நிறைய கேமரா வேணும், ஆளுங்கெல்லாம் வேணும். ரெண்டாவது பொருள் சேதம். இப்போ ஒரு ஃபைட் சீனே எடுக்கிறாங்கனாக்கா அதுக்கு எத்தனை காரை உடைப்பாங்க, அதையும் எத்தனை தடவை உடைப்பாங்க, அந்த அளவுக்கு பொருள் சேதம் வரும். இதுவே ஷார்ட் ஃபிலிமாக இருந்தால் எதுவுமே தேவையில்லை, ஒரு சின்ன கரண்டி இருந்தால் போதும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துகிட்டு அவங்க ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற கரண்டி ஏதாவது ஒன்று எடுத்து ஆயுதத்தை அது போதும். கரண்டிக்கும் காருக்கு வித்தியாசம் இருக்குல்ல, கார் 10 லட்சம், கரண்டி ஒரு 10 ரூபா தான் வரும். பொருளாதாரத்தை படி பார்த்தோம்னா நம்மளுக்கு பண செலவு கம்மியாகுது. ரெண்டாவது டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும் ஒரு சில படம் எடுக்கிறதுக்கெலாம். ரீல்ஸாக அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துலையே ஒரு 5 நிமிஷத்துக்கான ரீல்ஸையோ ஷார்ட்ஸையோ அவங்க போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு ஃபுல் கதையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம், அப்புறமேட்டுக்கு ஸ்நாக்ஸு, இன்டர்வல் டைமு, பாப்கார்ன், இந்த செலவெல்லாம் ஆகும். ஆனால் ரீல்ஸ்க்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ரீல்ஸ் நம்ம பார்த்தோமா அரை மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது நம்ம படம் பார்க்குறதுக்கு போகிறோம்ல, படத்தை பற்றியே பேச வேணாம், அப்படியே பேசுனா போர் அடிச்சு போயிடும், வேறு ஏதாவது பேசலாம். ரீல்ஸ் பண்ணுறோம்னா இப்போ படம் எடுத்தால் ஒரு படத்தோட காப்பி இன்னொரு, எப்படி பார்த்தாலும் படத்தை பற்றி தான் பேச வேண்டியிருக்கும், தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. படம் எடுத்தால் இப்போ ஒரு படத்தை பார்த்து இன்னொரு படத்தை எடுக்கிறாங்க, இன்னொரு படத்துலேருந்து காப்பி அடிக்கிறாங்க, இன்னொரு பாட்டிலேருந்து காப்பி அடிக்கிறாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ரீல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க செஞ்சு பார்க்குறதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஆப் இல்லை, அது ஒரு ரீல்ஸு. இப்போ அவங்க செய்கிறத பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது காப்பி ரைட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் படங்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பி ரைட்ஸ் இருக்குது. ரீல்ஸ்க்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கும் காப்பி ரைட்ஸ் கிடையாது.
கடை பூஜைக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்ண வேண்டியதில்லை. ரீல்ஸ் எடுத்தோமா, அப்லோட் பண்ணாமா, போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இப்போ பாப்பாயவே எடுத்துகிட்டு வாங்களேன். இப்போ பாப்பா என்ன பண்ணியிருக்குது, நம்மளுக்கு வந்து சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் அந்த வீடியோவை போட்டு சிறப்பு பட்டிமன்றம்னு எல்லாமே போட்டிருக்கு. இதுவே வந்து பெரிய லெவலில் பண்ணோம்னா முடியுமா? முடியாதுல்ல. ஸோ நம்மளுடைய இந்த தலைப்பற்றோட அந்த ரீல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இது தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நடுவர் அவர்களே, நான் பேசின ஒரு சில நல்ல விஷயங்களை இல்லை நீங்கள் மனசில் வச்சு அதை பாயிண்ட்ஸ் எடுத்து இது வந்து நன்மையை தான் தருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்ப்பு வழங்கினாதான் அடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன் இல்லையா? வீடியோஸ் வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன், அப்படியே தள்ளி விட்டுட்டே இருப்பேன். சரியா? ஓகே, நன்றி மை டியர் C2F அண்ட் ஃபாரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிறது சரியா தப்பான்னு தெரியல. வந்து பார்த்தேன், உடனே ஆடியோ போட்டுட்டேன். இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, மனசுல இருந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய பேச்சு திறமை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க தோழி அஸ்த்ரா. நம்ம அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்துருப்போம். படங்கள் பெரும்பகுதி சமூக ரீதியான கருத்துக்களை சொல்கிறதா இருக்கும், நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஹீரோ இருப்பார். ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு வில்லன் வந்து கையை பிடிச்சி விற்றுருவார். இந்த ஹீரோ வந்து இந்த ஆலமரத்து வேர்களை பிடிச்சி தொங்கி போய் ஃபைட் பண்ணுவார். நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். அதை நம்ம பார்த்து சில அழைச்சி ரசித்த காலங்கள்லாம் உண்டு. அப்படி போய் அந்த வில்லனை அடித்து காப்பாற்றி அந்த ஹீரோயினை கடைசியில் அந்த ஹீரோவும் அதைத்தான் செய்ய போகிறாரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டைம் போய் காப்பாற்றிட்டு அந்த மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறது தப்பு, அவங்களாம் ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோசியல் மெசேஜை நமக்குலாம் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த மாதிரி சோசியல் மெசேஜை சொல்லணும்னா அவ்வளோ நேரம் உட்காந்து படம் எடுக்கணும், அந்த ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுக்கணும்னா எவ்வளோ பொருட் செலவு ஆகும். ஒரு ஃபைட்டுக்கு அந்த காலத்தில் கிராமங்களில் ஆலமரம் இருந்துச்சு, இப்போ எல்லாமே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு எல்லா மரத்தையும் நம்ம வெட்டி விட்டோம். இப்போ ஆலமரத்துக்கு எங்கே போகிறது? அப்போ ஹெலிகாப்டரில் பிடிச்சி கயிறு பிடிச்சி தொங்கிட்டு போய் ஃபைட் பண்ணணும், இல்லை பறந்து போகிறதுக்கு ஒரு ரோப்பை கட்டி கிரேனை வச்சு அப்படி தாவி போய் கொண்டு போகணும். இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது அதுக்கான பொருட்செலவு என்ன ஆகுது? இதில் இது இல்லாமல் வில்ல நடிகருக்கு இந்த அடி வாங்குறவங்க அவங்களோட உடல் வலிகளுக்கெல்லாம் ஒரு மருந்து போடணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை கொண்டு வரணும். ஒரு 30 செகண்டில் நம்மளால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ மெசேஜ் சொல்லிடலாம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அங்கே வச்சுருக்க மாதிரி AK-47 கத்தி இதெல்லாம் தேவையில்லை, சாதாரண கரண்டி போதும். சாம்பார்க்குன்றதுக்கு மட்டும் இல்லை, செம்ம சாத்துறது கூட கரண்டி போதுங்கிறத ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லி முடிச்சிருக்காங்க தோழி அஸ்த்ரா. உண்மையிலே இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் பொருட்செலவுகளை நிறையா மிச்சப்படுத்துது. நேரம், ரெண்டாவது நேரம் வந்து நீங்கள் 2.5 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவை பார்த்து ஒரு மெசேஜை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ உங்களோட டைம் நிறைய மிச்சப்படுத்த முடியுது அப்படிங்கிற தன்னோட வாதத்தையும் இங்கே முன் வச்சு பேசியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க தான் வேணும். நீங்கள் என்ன தான் ஒருத்தர்கிட்ட போய் காந்தியடிகள் வந்து நீங்கள் வந்து அஹிம்சையில் இருங்க, அதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது நம்ம ஏற்றுக்காத ஒரு மனசு. இதுவே வந்து மாதவன் வந்து ஒரு படத்தில் சொல்லும்போது நம்ம மனசு ஏற்றுக்குது, சரி நம்ம யார்ட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. அப்போ ஒரு படத்தின் வாயிலாக சொல்கிறப்பட மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மை இப்படி பார்த்தா இந்த 30 செகண்ட் 1 நிமிஷம் வீடியோக்களில் நம்ம எவ்வளோ கன்வே பண்ண முடியுமோ கன்வே பண்ணால் அது அவங்கள போய் சேருது அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, வாழ்த்துக்கள் தோழி, உங்கள் பேச்சு இனிமேலும் இது போல் வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, அடுத்ததாக தீமை தருகிறது அப்படிங்கிற அணியில் பேசுகிறதுக்கு நம்ம தோழி அமைதி பூங்கா, நம்ம C2F ஃபோரமின் அமைதி பூங்கா தோழி மேலோ அவர்களை நம்ம கூப்பிடுவோம். மேலோ வாங்க, உங்களுடைய உரை அப்படியே தொடங்குங்க. தமிழா தமிழா நாளை நம் நாளே,
தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் பாராட்டி சீராட்டி தாய்மடியில் தாளாட்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி அவ்வைக்கு என் முதல் வணக்கம், இவ்வவைக்கு என் இரண்டாம் வணக்கம். இன்றைய தலைப்பு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ் நன்மை தருகிறதா அல்லது தீமை தருகிறதா? நான் சொல்வேன் தீமை தான் தருகிறது. இப்போல்லாம் ஒரு ஃபோன் பேசணும்னா அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய இடத்த வீட்டில் போய் பேசுவாங்க. அங்கே காத்து கிடந்த காலம்லாம் இருந்துச்சு ஐயா. ஆனால் இப்போ இருக்கிற குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் கையிலையும் ஃபோன் இருக்கு ஐயா. அதில் நன்மைகள் விட தீமைகள் தான் நிறையா இருக்கு ஐயா. நடுவில் கொஞ்சம் டைமில் செல்ஃபின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. கையை தூக்கிட்டு காலை தூக்கிட்டு போஸ்ட் கொடுத்தானுங்க. ஆனால் இப்போ அதையே கொஞ்சம் மூமெண்ட்டோட பண்ணால் அதுக்கு பேர் தான் ஐயா ரீல்ஸு ஷார்ட்ஸு. நம்ம மக்கள் அவங்க லைஃப்பை விட மற்றவங்க லைஃப் தான் இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பாங்க ஐயா. அதுக்கேற்ற மாதிரி சிலர் அவங்க ரொட்டீன் லைஃப்பை பல்லு தைக்கிறதுலேருந்து கக்கூஸ் போகிற வரைக்கும் எடுத்து போடுறான். கேட்டால் அதான் ட்ரெண்டாக ஃபேஷனாக. இன்னும் சிலர் வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக நிறைய செய்யக்கூடாது செய்யறத செய்கிறாங்க ஐயா. அதில் வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்துறாங்க. அரைக்குறை ஆடை போட்டு ஆட்டம் காட்டுறாங்க. அவனுக்கு சிகரெட் தண்ணி பழக்கமே இருக்காது ஐயா. ஆனால் இப்போல்லாம் பார்த்து அவனும் கற்றுப்பான். நான் ரெடி தான் வரவான்னு நடு ரோட்டில் ரீல்ஸ் எடுத்துருப்பாங்க. எவனும் பாச கைது வச்சுட்டு நானும் ரெடி தான் வரவான்னு ஆடி நின்றவனை தூக்கிட்டு போயிடுவார் ஐயா. இது மட்டும் இல்லை ஐயா, ரீல்ஸ்ன்னு பஸ் ஸ்டாப்பில் ட்ரெயின் ஸ்டெப்பில் உட்காந்து எடுக்கிறவன் ஃபோனெல்லாம் ஒன்று விழுந்துடும், இல்லை அவனே ஃபோனோட விழுந்து செத்து போயிடுவான். அப்புறம் ஒரு லூஸ் ஐயா, அவனே ஃபேமஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு யூடியூபர். அவன் பண்ணாத அட்டுழியுமே இல்லை ஐயா. அதை பண்ணுறதுல போஸ்ட்டு போடுவாங்க பாருங்க. அண்ட் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணி அவன் லைசன்ஸே கேன்சல் ஆகிடுச்சு. சரி தெரிஞ்சிருப்பான்னு பார்த்தா வாழ நிமித்த முடியுமா? அதுபோல் இவன் ரீசெண்டாக திருப்பதி போய் அங்கே ஏதோ பீப்புள்ஸை மார்க் பண்ணி பதிவிட்டான் ஐயா. இதனால் சில ரீல்ஸ் இப்போல்லாம் பப்ளிக் நியூசன்ஸாகவும் ஆகுது ஐயா. இன்னொரு யூடியூபர் ஒரு சாங்கை நம்ம நார்மலாக இத்தனை நாளாக தான் பார்த்துருப்போம். ஆனால் அவன் அதை பிரித்து மேய்ஞ்சி அதோட மீனிங்கை சொல்லுவான் ஐயா. இதனால் தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் தப்பான மீனிங்கில் தெரிஞ்சுக்கிறாங்க. காலையில் ஏஞ்சி பல்லு விளக்குற மாதிரி டெய்லியும் ஒரு போஸ்டர் போடணும். அவங்களுக்கு தூக்கமும் இல்லை, சில டைம் பல்லு கூட விளக்காமல் விட்டுருவாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதனால் அவங்க மனதளவு நிறைய பாதிக்கிறாங்க ஐயா. அவன் லைஃப்பில் அவங்க சந்தோஷம் சாட்னஸ் எல்லாத்தையும் பதிவிடுறான் ஐயா. மொபைல் முன்னாடி உட்காந்து அழுகிறப்ப அவன் நிஜமாக தான் அழுகுறானா இல்லை வியூஸுக்காக அழுகுறானா நான் நிறைய யோசிச்சுருக்கேன் ஐயா. இப்போ எதுலேயும் ப்ரைவசி இல்லை ஐயா. இந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்னால என்ன எல்லாத்தையும் பிடிச்சி போடுறான். அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும் கஷ்டமாக இருக்கும் போல். ஆகையால் ரீல்ஸ் தீமை தான் தருகிறது என்று கூறி ரீல்ஸ் பைத்தியங்கள் சாப்பாடின்றி வாழ்வாங்க வாழ்வார், ரீல்ஸ் இன்றி சாவார் என்ன என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. மெலோ அருமை அருமை. தான் ஒரு அமைதி பூங்கா அல்ல அசகாய புலி அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் இங்கே நிரூபிச்சிருக்கீங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது எப்படி பேசுகிறோங்கிறது முக்கியமே இல்லை அப்படிங்கிற கருத்தை தன்னுடைய கருத்துக்களின் வாயிலாக நமக்கெல்லாம் தெரிவித்து ஓங்கி செவிலே ஒன்று விட்டுருக்காங்க. நான் எப்படி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, என்ன பேசுகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சு அவங்க பேசியிருக்க விதம் மிக அருமை. தோழி, வாழ்த்துக்கள் தோழி. முன்னெல்லாம் ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். அப்போ யாராவது ஃபோன் பண்ணோன்னா அந்த வீட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க போய் கூப்பிட்டு வருவாங்க. நான் சின்ன பிள்ளையில் வெள்ளிக்கிழமையில் தூர்தர்ஷன் டிவியில் ஒளியும் ஒரு பெரிய வீட்டில் தான் அந்த டிவி இருந்தது. அவங்க வீட்டில் தான் நம்ம ஒளியும் பார்க்க போவோம். வெள்ளிக்கிழமை அது ஒளிபரப்பாகும். அப்போ அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருக்க ஒரு அம்மா, அவங்க ஒரு வயதான பெண்மணி, அவங்களுக்கு அடிக்கடி அவங்க பையன் ஃபோன் பண்ணுவார். அவர் அப்ராடில், அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தார். வெள்ளிக்கிழமை லீவுங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அவர் ஃபோன் பேசுவார். அப்போ அந்த அம்மா ஃபோனை இந்த மாதிரி கூப்பிட்டு விடுவாங்க. அந்த ஒளியும் நேரம்ன்றதால நம்ம அங்கே கூடியிருப்போம். அப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்.
அப்போ அவங்க பேசும்போது வந்தோன்னே ஃபோன் வரும், ஃபோன் வந்தோன்னே அவங்க அம்மா எடுப்பாங்க, தம்பி எனக்கு முடியலை, அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு தான் ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்லாங்கை மாற்றாம தான் அவங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஹலோ ஹாய் அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசாமல் அந்த காலத்து கிராமம் அது ஒரு ரசனைக்குரிய வாழ்க்கையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் கூட நம்ம ரசித்து சிலாகிச்சு சிரிச்சிருக்கோம், இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தாங்கன்னா சின்ன கை குழந்தை முதற்கொண்டு அதுக்குன்னு ஒரு ஃபோன்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நாகரிக யுகத்தில் நம்ம நுழைஞ்சிட்டோம். அந்த பழமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விலகி அந்த சந்தோஷங்கள்லேருந்து நம்ம விலகி வேறு சந்தோஷங்களுக்கு நம்ம டைவெர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற கருத்தை இங்கே ரொம்ப வலுவாக வச்சுருக்காங்க. அப்படி டைவெர்ட் ஆன நம்ம நல்ல பாதையில் போகிறோமானா அப்படி கிடையாது. யாருக்குமே தண்ணி தம் அடிக்கிற பழக்கம் முன்னாடிலாம் அதிகமாக இல்லை. ஆனால் இன்றைக்கி பெருவாரியாக பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் மாணவர்கள் கூட இன்றைக்கி ஒயின் ஷாப்பில் போய் தைரியமாக சரக்கு வாங்குகிற காலம் இன்றைக்கி காலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து தான் அவங்களும் அதில் பழகிக்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய வாதத்தை முடிச்சு அதை ஏற்றி தான் ஆகணும். முன்ன ஒரு காலத்தில் என்னுடைய அப்பாவோட நண்பர் ஒருத்தர் ஒயின் ஷாப்புக்கு போய் அவர் சரக்கு அடிப்பார். ஆனால் அந்த ஒயின் ஷாப்பில் போய் வாங்குறதுக்கு அவர் வெக்கப்படுவார். ஏன்னா அவர் அங்கே போனால் நமக்கு கௌரவ குறைச்சல் சொல்லி யாரையாவது ஒருத்தர் அதாவது ரெகுலர் குடிகாரங்களாக இருப்பாங்கள்ல அவங்கள மாதிரி ஒரு நபரை பிடிச்சி கூப்பிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டு வாங்கிட்டு வர சொல்லுவார். நான் பார்த்துருக்கேன் அதை கண் கூட. இன்றைக்கி அவரோட பேரன் அசால்ட்டாக போய் வாங்கிட்டு அப்படி வரும்பொழுது அவனை பார்க்கும்போது உண்மையிலே என் மனசு நிறைய தடவை வலிச்சிருக்கு. இந்த மாதிரி கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சு, கலாச்சார ரீதியாக நிறைய சீர்கேடு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது, ஏற்றுட்டு தான் ஆகணும். தீமை அப்படின்னு சொன்னால் கலாச்சார சீர்கேடு மிகப்பெரிய தீமை தானே நமக்கு, இந்த மனித குலத்துக்கு அப்படிங்கிறது அது உண்மையான கருத்து தான். அப்புறம் இந்த யூடியூபர் சில பேர் அந்த ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுற வீடியோக்கள்லாம் வரும்பொழுது அதை ஷார்ட்ஸாக போடும்போது அதெல்லாம் பார்த்து அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த திருப்பதி கோயிலில் பூட்டை திறக்க போய் ப்ராங்க் பண்ணுற வீடியோ நானும் பார்த்தேன். அது தேவையில்லாத, அவங்க எத்தனை பக்தியோடு அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்க மனதை காயப்படுத்தும்படி நடக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதில்லை. இந்த மாதிரி விஷயங்களும் இந்த தீமையை நமக்கு தந்துத்தானே இருக்காங்க இந்த யூடியூபர்ஸ், இந்த ரீல்ஸ் எடுக்கிற ஷார்ட்ஸ் எடுக்கிற பர்சன்லாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மைதான், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பக்தியோடு இருக்க மக்கள்கிட்ட போய் நீ போய் ஒரு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி உன்னுடைய சுய விளம்பரத்துக்காக சுய லாபத்துக்காக அவங்களோட மனதை காயப்படுத்தும் போது அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்போ அடுத்தவங்க மனம் புண்படுங்கிற விஷயத்தையே மறந்துட்டு இந்த ரீல் ஷார்ட்ஸில் எல்லோரும் மூழ்கி போயிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தானே. இன்னும் சில பேர் ஒரு படி மேலே அவங்க சொன்ன மாதிரி இந்த சாங்ஸுக்கெல்லாம் டீகோட் பண்ணுறேன், அதோட லிரிக்ஸை டீகோட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பாட்டு இந்த இழந்த பழம் சாங்கெல்லாம் வரும். ஆக்சுவலாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, நம்ம கேட்டுட்டு அப்படியே போய் கடந்து போய்ப்போம். அதை டீகோட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டில் இருக்க உள்ளர்த்தங்கள்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டை எவ்வளோ கொச்சைப்படுத்துகிறாங்க. அதை கேட்குறப்ப அந்த மனிதர்களுடைய மனநிலை எப்படி மாறுங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது யாருமே. அப்போ இதெல்லாம் தீமை தானே அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக வைக்கிறாங்க. பப்ளிக் நியூசன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகுது, பப்ளிக்கை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணி ரீல்ஸ் எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் எடுக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் திடீர்னு போய்கிட்டு இருக்கான், டக்குன்னு நின்று காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடுறான். பார்க்குறவங்களும் ஒரு மாதிரி ஷாக்காகி பார்க்குறாங்க. அப்புறமா பார்த்தாக்க ஃபோன் எங்கேயாவது வச்சுருந்து அங்கேருந்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு புரியுது அவன் ஏதோ வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு. அவங்க பதஷ்டப்படுத்தி அவங்கள நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் தீமையாக தானே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அருமையான வாதம் வச்சுருக்காங்க தோழி. வாழ்த்துக்கள் தோழி. சரி, இப்போது இது நன்மையை கொடுக்குது அப்படிங்கிற தலைப்பில் இந்த நன்மையை கொடுக்கக்கூடிய தலைவருடைய உரை, அதாவது அக்னி, அதோட தலைவர் அக்னியோட உரையை நம்ம இப்போ தொடர்ந்து கேட்கலாம். அக்னி வாங்க, உங்களுடைய பேச்சு அப்படியே ஆரம்பிச்சு விடுங்க.